மாலை பொழுதின் மயக்கம் ஆரம்பிக்கும் வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோவின் தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. இந்த தொகுப்புல நான் உங்களுக்காக 1970 இருந்து 1980 வரை உள்ள பாடல்களை கொண்டு உங்கள் இரவை இனிதே துவங்க இருக்கிறேன். 1986 வருடம் இசையும் காதலையும் மையமா வச்சு எடுத்த படம் தான் மெல்ல திறந்தது கதவு. இந்த படம் சுந்தர்ராஜன் இயக்கியிருக்காரு. மோகன், ராதா மற்றும் அமலா நடித்த இந்த படம் வெற்றி படமா இருந்தது. ஒரு கிராமத்து பெண்ணான ராதா தனது சொந்தக்காரரான மோகனை காதலிக்கிறாங்க. ஆனா மோகன் வேற பெண்ணை விரும்புறதுனால ராதாவின் காதலை ஏற்கல. அவர் காதலிக்கிற பெண் தான் அமலா. மோகன் அமலா ஒரு முஸ்லிம் அப்படிங்கறதுனால மோகன் அவளுடைய கண்ணை தவிர முகத்தை பார்க்கவே முடியல. கடைசி வரைக்கும் அவரால் அது பார்க்க முடியாம போயிடுது. ஒரு விபத்துல அமலா இறந்து போக மோகன் ராதாவை திருமணம் பண்ற கட்டாயத்துக்கு வராரு. ஒரு அழகிய வெற்றி படமான இந்த படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில வாலியின் வரிகள்ல KS சித்ரா பாடிய பாடல்ல கேட்டுட்டு வாங்க. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா? இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு.
குக்கு 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 என் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 ஒரு அழகிய பாடல் உங்கள் செவிகளை இனிமைப்படுத்தியிருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. 19ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 1982 வெளிவந்த படம் தான் மூன்றாம் பிறை. இந்த படத்தை பாலு மகேந்திரா இயக்கியிருப்பாரு. கமலஹாசன், ஸ்ரீதேவி முக்கிய கதாபாத்திரமா நடிச்சிருப்பாங்க. இவங்க கூட ஸ்ரீ சில்க் சுமிதா, பூர்ணம் விஸ்வநாத், YG மகேந்திரா நடிச்சிருப்பாங்க. ஒரு பிற்போக்கு மறதி கொண்ட பெண்ணா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த பெண்ணை காப்பாற்றி பாதுகாப்பாரு கமல். இந்த கதை ஸ்ரீதேவி எப்படி குணமாகறாங்க அப்படிங்கறதுலதான் நகரும். இந்த படம் 329 நாள் ஓடி சாதனை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, 2 நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஒன்னு கமல்ஹாசனுக்கு சிறந்த நடிகர் அப்படின்னும், இன்னொன்னு சிறந்த ஒளிப்பதிவாளருக்காக மகேந்திரனுக்கும் கொடுத்திருக்காங்க. சிறந்த இயக்குனருக்காக பிலிம்பேர் விருதும் 5 தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம்பேர் விருது போன்ற பல விருதுகளை அள்ளி குவித்த இந்த படத்திலிருந்து தான் அடுத்த பாடல். இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகள்ல YJ ஏசுதாஸின் குரலில் கேட்டுட்டு வாங்க. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண் பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான்
ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. ஒரு இனிய பாடல் 3ஆம் பிறை படத்திலிருந்து கேட்டதை தொடர்ந்து அடுத்ததா கமல்ஹாசனின் இன்னொரு வெற்றி படம் தான் வறுமை நிறம் சிகப்பு. இந்த படம் 1980ஆம் வருடம் வெளிவந்தது. கே பாலச்சந்தர் இந்த படத்தை இயக்கியிருப்பாரு. கமல்ஹாசன் ஸ்ரீதேவியின் மற்றும் ஒரு வெற்றி படைப்பா அமைந்தது இந்த படம். இதுல பிரதாப் போத்தேன், திலீப் மற்றும் எஸ்.வி. சேகர் துணை நடிகர்களா இருந்திருப்பாங்க. இந்த படத்தை தெலுங்குல ஆக்கிலி ராஜ்யம்னு 1981ல வந்தது. இதே படத்தை ஹிந்தி மொழியிலும் எடுத்தாங்க. ஜாராஜி ஜிந்தகி அப்படின்னு பேர்ல 1983ல வெளிவந்தது. இந்த படம் பிலிம்பேர் அவார்ட்ஸ்ல 3 விருதுகள் வாங்கியிருக்குங்க. ஒன்னு பெஸ்ட் டைரக்டர், இன்னொன்னு பெஸ்ட் தமிழ் பிலிம், அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் தெலுங்கு அப்படின்னு 3 விருது வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் விருதுகள்ல பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர் விருதுகள்ல அப்படின்னு வாங்கியிருக்கு. இது மாதிரி பல விருதுகள் வாங்கிய இந்த படத்துல இருந்து தான் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த கண்ணதாசனின் வரிகள்ல இருந்து இதோ உங்களுக்காக. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயன சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. Say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே, அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல். மயக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன, உன்னை கண்டால் மலரும் மொழியும் என்ன. அம்மாடியோ ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
கொடுத்த சொந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். இந்த பாடல் அருமையான காட்சி அமைப்பு கொண்டிருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடலை கேட்டு இந்த இரவை இன்னும் அருமையாக்கிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸ்ரீதேவி கமல் கூட மட்டும் இல்லங்க, ரஜினி கூடயும் பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வெற்றி படம் தான் ஜானி. இதுல ரஜினி இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. ஜே மகேந்திரன் இயக்கத்துல ரஜினி, ஸ்ரீதேவி, தீபா முக்கிய வேடத்துல நடிச்சிருப்பாங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 1980 வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படம் நல்ல வசூலையும் வெற்றியையும் சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்காக ஜானி படத்துல இருந்து அடுத்த பாடல் இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகள்ல ஜானகி அம்மாவின் குரல்ல ஒலிக்க இருக்கு.
குரல் உங்க மனசை லேசாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. ரஜினியும் கமலும் பல படங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு படம் தான் நினைத்தாலே இனிக்கும். இந்த காதல் படத்தை கே பாலச்சந்தர் இயக்கியிருப்பாரு. 1979 ஆண்டு வெளிவந்த இந்த படத்தை கமல், ரஜினி, ஜெயபிரதா, கீதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் கதையை எழுதினவங்க சுஜாதா ரங்கராஜன். இந்த படத்தை தெலுங்குலயும் எடுத்திருக்காங்க. தெலுங்குல இந்த படத்தோட பேரு அந்த மேன அனுபவம். சிங்கப்பூர்ல தான் இந்த படத்தை பல காட்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த படம் ஹிந்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு துல்லிசையான பாடலை இந்த படத்துல இருந்து உங்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில SPB பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகள்ல. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.
தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு Come on everybody தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு Join me ha ho hey ha ha தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் Come on everybody join together ஒரு புத்துணர்ச்சியூட்டும் பாடலை கேட்டோம். நீங்க இணைந்திருப்பது இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. ரஜினி கமலின் அழகிய கூட்டமைப்புல அமைந்து பல விருதுகளை அள்ளி குவித்த படம் தான் 16 வயதினிலே திரைப்படம். பாரதி ராஜா இயக்கிய இந்த படத்துல கமல், ஸ்ரீதேவி, ரஜினி முக்கிய கதாபாத்திரங்களா நடிச்சிருப்பாங்க. காந்திமதி, சத்யஜித், கவுண்டமணி துணை நடிகர்களா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு 16 வயசு பொண்ணு எதிர்கொள்ற பிரச்சனைகளையும் அதை அவ எப்படி எதிர்கொள்றா அப்படிங்கறத பத்தியும் தான் இருக்கும். மயில்னு பேர் சுட்டப்பட்ட இந்த படம் தயாரிப்பாளர் S.A. ராஜகண்ணனால 16 வயதினிலே அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. 175 நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடிய இந்த படம் பல விருதுகளை தட்டி சென்றது. தெலுங்கு, ஹிந்தி, மலாய் போன்ற மொழிகள்லயும் எடுக்கப்பட்ட இந்த படத்துல இருந்து உங்களுக்காக ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில கங்கை அமரன் வரிகள்ல. செந்தூர
என்றுமே தேன் சிந்தும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நீங்க கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. கமல், சுந்தர்ராஜன், ஸ்ரீதேவி, ஜெயசுதா முக்கிய கதாபாத்திரங்களாகவும் நாகேஷ், ரஜினி துணை நடிகர்களாகவும் நடிச்ச படம் தான் அபூர்வ ராகங்கள். 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 1975 வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தை கே. பாலச்சந்தர் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் 3 நேஷனல் அவார்டு உட்பட 3 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கு. பாலச்சந்தர், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி 3 பேருக்குமே இந்த படம் பெருமை சேர்த்திருக்கு. தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகள்லயும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. MS விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசன் வரிகள்ல KJ ஏசுதாஸ் பாடிய பாடல் உங்களுக்காக இதோ. அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம். மனதினில் மோகம் 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 வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம் இசையனும் அமுதினில் அவளொரு வாதம் இசையனும் அமுதினில் அவளொரு வாதம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். கருநிறநாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் பின்னிய கூந்தல் கருநிறநாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவியயாகம் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலை மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. என்னமா புரியல? ஒரு புறம் பார்த்தால் மிதிலை மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி அவளொரு பைரவி அவளொரு பைரவி அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். அழகிய
பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. KS பிரகாஷ் ராவ் இயக்கத்துல D ராமா நாயுடு தயாரிப்புல 1972 வெளிவந்த படம் தான் வசந்த மாளிகை. இதுல சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. தெலுங்குல பிரேமா நகர்னு வந்த படம் தான் தமிழ்ல வசந்த மாளிகைன்னு எடுக்கப்பட்டது. 29 செப்டம்பர் மாதம் 1972 வெளிவந்த இந்த படம் அந்த காலத்திலேயே 750 நாட்கள் வெற்றிகரமா ஓடி சாதனை செஞ்ச படம். இந்த படம் மார்ச் 8 2013 ஜூன் 21 2019 டிஜிட்டல் மாற்றங்கள் செய்யப்பட்டு மீண்டும் வெளியிடப்பட்டது. அப்படி வெளியிடப்பட்ட இந்த படம் 100 நாட்களுக்கு மேல வெற்றி பயணம் செஞ்சது. KV மகேந்திரன் இயக்கத்துல கண்ணதாசன் வரிகள்ல P சுஷீலா, TM சௌந்தரராஜன் குரல்ல உங்களுக்கான பாடல் இதோ. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கையல்வே நினைத்ததுவே கண்ணா. பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாட காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே பாடி வரும் வண்ண நீரோடை உன்னை பாத பூஜை செய்து வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன் உள்ளம் சேர்ந்து மிதந்து வர மல்லிகை காற்று நெல்லிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்ட வள்ளி மலைத்து அள்ளி எழுந்த வண்ண இதழ் முன்னை நீராட்ட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே
கன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே, அன்பு காணிக்கை தான் கண்ணே. 1980கள்ல இருந்து 1970 வரை நம்ம பின்னோக்கி பயணம் செய்த இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ரதி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறேன். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். தொடர்ந்து ரிலாக்ஸ் ரேடியோல அடுத்ததா ரிலாக்ஸ் காதல கேட்டு மகிழுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதி. நன்றி, வணக்கம்.